ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆலியா கட் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஆலியா கட் குர்த்தி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். சாரீ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தான் நான் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைனா வந்துட்டு எப்பயுமே அப்பர் பாடிக்கு மட்டும்தான் வந்துட்டு லைனிங் கொடுப்பேன். கீழே பாட்டம்க்கு வந்து லைனிங் கொடுக்க மாட்டேன். காட்டனாக இருந்துச்சுன்னா நெக்கில் லேஸ் வச்சு தைக்கிறதுக்காக லேஸ் வாங்கியிருந்தேன். கடைசியில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு சாரியில் இருக்க ரோஸ் கலருக்கு வந்து இந்த லேஸ் வந்து மேட்ச் ஆகலை. அந்த சாரியில் இருக்க ரோஸ் கலருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. வேறு கடையில் போயிட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். மெயின் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்துட்டு லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடு தான் வந்துட்டு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 சைடுமே வந்து பால் பின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து கிளாத் வந்து வலிக்கிட்டு போகும். மெயின் ஃபேப்ரிக்கோட கிளாத் நமக்கு ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம சுற்றி வந்து தையல் போட்டாச்சு. மீதி இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மேலே ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்கில் சுற்றி வந்து ஸ்டிச் போட்டாச்சு ரவுண்டாக. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே வந்து பின்னாடிக்கா திருப்பிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி பின்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரவுண்ட் நெக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மேலே வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். அப்படியே அந்த ரவுண்ட் ஷேப்க்கு சுற்றி வந்து நெக்குக்கு மேலே தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பேக் நெக் ஓவர். இப்போ நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக சுற்றி வந்து மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே லைனிங் கிளாத்துக்கு மேலேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டன் சாரீ அப்படி இல்லைன்னா வந்து காட்டன் மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து நான் ஸ்டிச் பண்ணுற சாரீ பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல். ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த கிளாத் பார்த்தீங்கன்னா வழுக்கிட்டு வரும். ஸ்டிஃபாக வந்துட்டு நிற்காது. நமக்கு ஸ்டிச் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி ஸ்டிச் போடும்போது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டாச்சு. இதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடும் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி சைடில் ஸ்டிச் போட்டுடுங்க. 2 சைடும் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். கீழே ஸ்டிச் போடும்போது மெயின் ஃபேப்ரிக் கிளாத்தை கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி சைட்லலாம் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் உங்களுக்கு பார்ட்டாக தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது. நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரியே நீங்களும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிங்கனாலே 1 வீக்கில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி. நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஆசையாக இருக்கும், பட் டைம் இருக்காது. அவங்களுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பேக் பார்ட் வந்து இப்போ ஓவர். இப்போ நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணோம்ல, இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டாட் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அது வந்துட்டு தெரியும். இப்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு நம்ம வந்துட்டு அப்படியே கிராஸாக வந்துட்டு டாட் பிடிச்சிடலாம்.
நம்ம இப்போ டாட் பிடிச்சிருக்கோம்ல அதுக்கு மேலே வந்துட்டு 2 தையல் வந்து போட்டுக்கலாம். அப்பதான் வந்துட்டு பிரிஞ்சு வராம இருக்கும். ஒரே ஒரு தையல் போட்டுட்டு விட்டா டாட் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும். நம்ம இந்த மாதிரி டாட் பிடிச்சிட்டு ட்ரெஸ் வியர் பண்ணோம்னா பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டா வரும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து டாட் பிடிச்சாச்சு. கரெக்டா வந்திருக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சிடலாம். பேக் நாட் மட்டும்தான் நம்ம இன்னும் வைக்கணும். பேக் நெக் வந்து நல்லா பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணியாச்சு. கீழே வந்து 2 டாட் வந்து 2 சைடுமே வந்து பிடிச்சாச்சு. பேக் பார்ட் வந்து இப்போ நமக்கு ஓவர் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல சைடு வந்து லைனிங் கிளாத்தை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பால் பின் பண்ணிடலாம். அப்பதான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நகராம இருக்கும். நம்ம பேக் நெக் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்குமே ஸ்டிச் பண்ணணும். வி ஷேப்க்கு வந்து ஸ்டிச் போட்டுட்டு மேலே இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து எனக்கு ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நெக் கொஞ்சம் இறங்கி இருந்தால் பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு 6 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக் வந்து ஸ்டிச் போட்டாச்சு. ஆல்ரெடி பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரியே சுற்றி வந்து ஸ்டிச் போட்டுட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுமே வந்து ஓவர், நெக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம 2 சைடுமே வந்துட்டு 2 டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்துட்டு ஃபினிஷிங் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கீழே பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.